கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் யாரும் எந்த காலத்திலும் திருத்தக்கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்ட விதியை வகுத்து தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சட்ட விதி கள்ளஞ்சம் படைத்தவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நாம் நடத்திய கழக பொதுக்குழுவில் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மா அவருக்கு நாம் தீர்மானமாக நிறைவேற்றினோம். அந்த விதியை கள்ளஞ்சம் படைத்தவர்கள் கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமில்லாமல் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நாமெல்லாம் ஒருமித்தோடு ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தீர்மானமாக நிறைவேற்றினோம். அந்த விதியையும் ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு ஒருவர் பொதுச் செயலாளர் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார்.